அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே சென்னை புத்தக கண்காட்சி மிகுந்த மக்கள் வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்வாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தும் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாட்டு நிகழ்வாக தமிழகத்திலே தொடர்ந்து நடத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதில் எங்களுடைய பாரதி புத்தகாலயமும் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், தமிழகத்தில் நூலக வரி என்று சொல்லி உள்ளாட்சி நிர்வாகத்தின் மூலமாக வரி வசூல் ஆண்டு தவறாமல் ஒவ்வொருடமும் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நூலக வரியை பயன்படுத்தி நூலகத்துக்கான நூல்களை கொள்முதல் செய்து அனுப்புவது என்பது கடந்த பல ஆண்டு காலமாக தமிழகத்திலே நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகும் இந்த நூலகத்துக்கு நூல்களை கொள்முதல் செய்வது என்கிற அந்த முக்கியமான பணி என்பது துவங்கப்படாமல் இருப்பது என்பது சரியல்ல. இதன் காரணமாக பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஆகவே உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு, அவங்க ஒன்றும் அதுக்கு தனியாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிதி இல்லை என்கிற பிரச்சனையை இதில் சொல்ல முடியாது நம்முடைய முதலமைச்சர். ஆகவே மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நூலக வரியை பயன்படுத்தி அனைத்து நூலகங்களுக்கும் நூல்களை கொள்முதல் செய்து வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் இங்கே வெளியிட்டிருக்கிற 3 நூல்கள் இப்போது இங்கே வெளியிடப்பட்டது. அரங்கேறிய வெள்ளை மொழி, காவிரியுடன் எனது பயணங்கள், டங்ஷன் சுரங்கம் சம்பந்தமாக 3 நூல்கள் என்பது இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. டங்ஷன் சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு அதானி கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஏலம் கொடுக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது என்பது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசினுடைய அந்த முயற்சியை ஏற்கனவே நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைய தினம் அந்த தீர்மானத்துக்கு வழி சேர்க்கக்கூடிய வகையிலேயும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முழுமையாக அந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி மதுரையிலே மேலூர் வட்டார மக்கள் பொதுமக்கள் சார்பாக ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஊர்வலம் நடத்தியது குற்றம் என்று சொல்லி தமிழ்நாடு காவல்துறை ஊர்வலத்தில் கலந்து கொண்ட 5000 பேர் மீது வழக்கு இன்றைக்கு போட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்புறம் மக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை எப்படித்தான் வெளிப்படுத்துவது? என்ன முறையில் தான் வெறும் மனு மட்டும் போட்டா போதுன்னு ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்குதா இல்லையான்னு தெரியல. இத்தனைக்கும் இந்த ஊர்வலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தீர்மானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்திலே தான் அந்த மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக பொதுமக்கள் மீது டங்ஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போடப்பட்டிருக்கிற காவல்துறையினுடைய இந்த வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். டங்ஷன் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க. இன்னும் அந்த பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்பீங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்ய போகுது? எங்க எம்பி அதே வேலையா தான் அங்க இருக்கிறாரு. மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் அந்த போராட்டத்தில் 2 கலந்து நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த மக்களோடு அவர் கலந்திருக்கிறார். எங்க எம்பியை கலந்துக்கிற போது எங்க கட்சி கலந்துக்கிறாருன்னு அர்த்தம். 2வது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய தோழர்கள் பூரா கலந்துக்கிறாங்க. அடுத்தடுத்து இந்த போராட்டம் தொடர்கிற போது நான் உட்பட எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் உட்பட கலந்து கொள்வார்கள். அந்த ஏலம் முற்றாக ரத்து செய்யப்பட்டது, டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே வராது என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற வரை அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். போராடுகிற சக்திகளோடு இணைந்து நின்று அந்த போராட்டத்தை நடத்துவோம்.